சேனல் பீப்புள் நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை கேட்டதுலேருந்தே எல்லாருமே ரொம்ப மனம் உடஞ்சி துடிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் சோசியல் மீடியாவில் அவர் ஃபேமிலி பற்றி, அவரோட சொந்த உழைப்புகள் பற்றி, அவங்க நெய்பர்ஹுட் பற்றி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லாமல் அவர் வேலைக்கு போன இடத்துல நிறைய மெம்பர்ஸை பற்றிலாம் நிறைய பேர் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் டேனியல் பாலாஜியை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்திருந்தாலும் ஒரு முக்கிய புள்ளிக்கிட்ட இருந்து ஒரு பெட்டி வந்ததாக ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகில் படத்தில் நம்மளோட தளபதி விஜய் கூட நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் அப்படின்றது சேர்ந்து நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பைரவா படத்துலையுமே அவர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இது மூலமாகவே அவங்க ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்க. அது நம்ம பிகில் படத்தில் நம்மளோட தளபதி விஜய் ஸ்டேஜ்லேயுமே சொல்லியிருப்பார். அப்புறம் இப்போது நிறைய கோவில்லாம் கட்டி கொடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் ஸ்டேஜ்லேயே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். அந்த வரிசையில் அவங்க 2 பேர் நிறைய நண்பர்களாகிட்டாங்க. இப்போது நம்மளோட தளபதி விஜய் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேனியல் பாலாஜி இவங்க 2 பேருமே நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்ருக்காங்க அப்படின்ற செய்திகளை அப்போவே அவர் சொல்லியிருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் டேனியல் பாலாஜி கிட்ட நம்ம தளபதி விஜய் ஆல்ரெடி ஒரு வாக்குறுதியுமே கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறீங்க, நிறைய கோவில்லாம் தொண்டு கட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சுட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையும் கூட நான் நிறைய விசாரித்தேன். அப்படி இருக்கும் சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சில குழந்தைகளை நான் படிக்க வைக்கிறேன், உங்கள் தரப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கு நான் மணி தரேன் அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லியிருந்தாராம். அதுக்கப்புறம் இப்போ டேனியல் பாலாஜி இறந்துட்டார் அப்படின்ற நிலையில் அவரால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாமல் சமயத்தில் இப்போது தளபதி விஜய் சைட்லேருந்து நம்மளோட டேனியல் பாலாஜியோட வீட்டுக்கு ஒரு சூட் கேஸ் வந்திருக்கு. அந்த சூட் கேஸ் ஃபுல்லாக பணங்களும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் தேவையாக்க என்னென்ன இருக்குமோ அதை எதுக்காக செக்குகளும் அதில் உள்ளே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னா, எஸ், ஏன்னா அவங்க ஆல்ரெடி வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி டேனியல் பாலாஜி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்றனால அவரால் நேர்லேயே வரவும் முடியாது அப்படின்ற சமயத்தினால சூட் கேஸை மட்டும் கொடுத்து அமைச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவர் நிறைய ஹெல்ப்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஹெல்ப்புக்கெலாம் இந்த மணி பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களோட கொஞ்சம் பர்சனல் செலவுக்கும் அதில் மணி எடுத்துக்கிட்டு மிச்ச குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி குழந்தைகளுக்கு என்ன ஹெல்ப்னாலும் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் அந்த பெட்டியில் எழுதி அதை பெட்டியாகவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் ஐயோ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக்கில் அப்படியே திக்குமுக்காகி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரீஸ் சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. இது எந்தளவுக்கு நிஜம், எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரிய வரல. பட் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ட்விட்டரில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த நியூஸை பார்த்தீங்களா அப்படி தான் மறக்காம காமிச்சு சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.